இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம், அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இதயம். மங்கள
ஓசையிலே சங்கமித்து கூடி வாருங்களே. ஆனந்தமாய் அன்புறவாய் இறைவன் திருமுன் கூடிடுவோம். தலைவன் இயேசு வழியினிலே தரணி எங்கும் சென்றிடுவோம். மகிழ்வோம், உயிர்வோம், பலியினில் இணைவோம். குலமாய் திருக்குலமாய் இறைவனில் இணைந்திடும் ஒரு தருணம். அலை அலையாய் அன்புறவாய் உன் ஆலயம் சேர்ந்திடும் பல இணையம். ஆண்டவர் தமக்காக அவரை தம் தலைமை குருவாக தெரிந்து கொண்டார். தமது கருவூலத்தை திறந்து நன்மைகள் அனைத்திலும் அவரை வளம் பெறச் செய்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறை இறை நெஞ்சங்களே, தூய அந்தோனியாரின் திருவிழா திருப்பலியில் பல்வேறு விண்ணப்பங்களோடு பங்கு பெற வந்திருக்கும் பங்கு இறை குலமே, இறை ஆட்சியை பறைசாற்ற இறைமகன் இயேசு தம் சீடர்களுக்கு வழங்கிய அதிகாரத்தை தம் ஜெபத்தாலும் தூய்மையான வாழ்வாலும் அசைக்க முடியாத விசுவாசத்தாலும் பெற்றுக்கொண்டவர் கோடி அற்புதர் நம் அந்தோனியார். குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்துரைக்கும் இறை தூதர் நம் விழாநாயகர். உலகின் மாபெரும் புனிதரான இவர் திருச்சபையின் மறை வல்லுனர். காலத்தின் அறிகுறிகளை தெரிந்து திருமறையை பாதுகாத்த இறைவாக்கினர். நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் அறிவித்த இறை தூதர். அழியா நன்னாக்கு பெற்றவர். ஏராளமான அற்புதங்கள் செய்தவர். திருச்சபையின் மாணிக்கமாய் திகழ்ந்தவர். இறைவனின் 10 கட்டளைகளுக்கும் திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வழிகாட்டிய மாபெரும் புனிதர் இவர். அந்தோனியார் தமது வாழ்நாள் முழுவதும் அன்பையும் ஏழ்மையையும் தாழ்ச்சியையும் ஞானத்தையும் அணிகலன்களாக அணிந்தவர். இதன் வழி திரு அவைக்கு எப்போதும் கீழ்ப்படிதலுள்ள நபராக திகழ்ந்தவர். மறைமொழியால் நிறைவாழ்வில் மக்களை ஈன்றெடுத்தவர் நம் புனிதர். அவரின் பரிந்துரையால் குடும்பங்களில் நல்லுறவு, உடல் நலம், தொழில் வளம், கல்வி வளம், எதிர்நோக்கும் ஆசீர்கள் என்று இன்றும் சொல்லிலடங்காத புதுமைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நம் குடும்பங்களில் இவரின் பரிந்துரையால் பெற்ற நலன்களை நினைவு கூர்வோம். இறை குடும்பமாக மாறி இறை மொழிக்கு கீழ்ப்படிந்து இறைவனின் 10 கட்டளைப்படி நடந்து எந்நாளும் அவர் அன்பில் நிலைத்திருக்க வரம் வேண்டுவோம். நமது தேவைகளை அவர் பாதம் எடுத்துரைத்து இறை ஆசீர் நிறைவாய் பெற்றிடுவோம். அருட்பணியாளர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் கலந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். நம் புனிதரை
நம்முடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பிறருக்கு அறிவிக்க அவருடைய வாழ்வை கடந்த 13 நாட்களாக சிந்தித்த நிலையிலே அவருடைய வாழ்வு முழுவதையும் நாம் உள்வாங்கி இருக்கும் நிலையிலே அவருடைய வாழ்வு என்னுடைய வாழ்வாக மாற வேண்டும் என்ற மன உறுதியோடு இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நிலையில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கோடி அற்புதர், புதுமைகள் புரிபவர், இன்னும் பல பெயர்களால் அழைக்கப்பட்டு யாருக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்தவராய் தன்னை நாடி வருவோருக்கெல்லாம், தன்னை தேடி வந்து விண்ணப்பங்களை கேட்பவருக்கெல்லாம் கையில் வைத்திருக்கும் குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசி நம்மை வேண்டும் ஒவ்வொருவருக்கும் வெறுங்கையாக அனுப்பாமல் கேட்டவைகளை கொடுத்து அனுப்பும் புனிதராக புனித அந்தோணியார் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரிடமிருந்து ஏராளமான வரங்களை பெற்ற நிலையிலும் இன்னும் வேண்டும் என்று 13 நாட்கள் ஜெபித்த நிலையிலும் நாம் வேண்டுதல்களை இப்பொழுது ஆசீர்வாதமாக இத்திருப்பலியின் வழியாக தேர்ப்பவனியின் வழியாக பெற காத்திருக்கிறோம். இந்த அருமையான வேளையிலே இன்றைய நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி மறையுரையாற்ற வந்திருக்கும் நமது மதுரை உயர்மறை மாவட்ட பொருளாளர் அவர்களையும் இங்கு உள்ள ஒவ்வொரு அருட்தந்தையர்களையும் உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் எம் பங்கு மக்களோடு இணைந்து எங்களுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொண்டு எங்களது மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கிட புனிதரின் வேண்டுதல்களை எல்லாம் மனதில் சுமந்தவர்களாய் இத்திருப்பலிக்கு வேறு பங்கிலிருந்து எங்களுக்கு உறவுகளாய் வந்திருக்கும் உங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இத்திருப்பலியிலே ஏற்கனவே எம் பங்கு மக்கள் எல்லாம் ஒரே கருத்திற்காக ஜெபிக்கும் நிலையில் இன்று வந்திருப்போரும் ஏதாவது ஒரு கருத்தை மனதிற்கொண்டவர்களாய் இத்திருப்பலியில் பங்கு கொண்டு புனிதரின் ஆசிரை பெற்று வரங்களை அருளாக பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளும் நிலையிலே எந்த கருத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிறீர்களோ அந்த கருத்தை இப்பொழுது புனிதரிடம் ஒப்படைத்து குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேச நாம் நம்முடைய விண்ணப்பங்களையும் நன்றிகளையும் சில மணித்துளிகள் அவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று தூய மறை நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் வேளையில் நாம் இறைவனுக்கு எதிராக செய்த தவறுகளை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இங்கிருக்கின்ற நம் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கம் வைத்து நம் குற்றங்குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவரையுமே அவருடைய இறை ஆட்சி என்னும் திருவிருந்திலே பங்கு பெறும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
வானங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீயம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. புனித பதுவை அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு கொடையாக தந்தருளினீரே. அதனால் அவரது உதவியா நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு வருகின்ற துன்பங்களிலெல்லாம் புனித பதுவை அந்தோணியாருடைய உதவியை கண்டுணரவும் செய்தருள்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 44 முதல் 48 முடிய மற்றும் அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 17 மற்றும் 18. பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும்போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடைய தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதைக் கண்டார்கள். பேதுரு, நம்மைப் போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களிடம் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு
அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 43 48 வரை உள்ள இறைவாக்குகள். உனக்கு அடுத்திருப்பவனிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மை உள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பொழியச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பரிதண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்துவிடுவது என்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எனக்கு மிக பிரியமான என் சகோதர சகோதரிகளே, புனித பதுவை அந்தோணியாருக்கு 44வது ஆண்டு பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற கடச்சனேந்தல் இறை சமூகத்திற்கும் இப்பங்கை சிறப்பான வகையிலே வழிநடத்தி வருகின்ற இப்பங்கினுடைய பங்குத்தந்தை அருள்பணி டேவிட் தர்மராஜ் அவர்களுக்கும் இப்பெருவிழா கொண்டாட்டத்தில் தங்களையும் ஒரு சிறு துளியாக இணைத்து கொண்டு புனித பதுவை அந்தோணியாருடைய அருள் ஆசியை நிறைவாக பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இங்கிருக்கின்ற ஏனைய அருள் தந்தையர்களுக்கும் பங்கு தந்தையினுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் பேராயர் இல்லத்தில் இருக்கின்ற அத்துணை அருள் தந்தையருடைய சார்பாகவும் புனித பதுவை அந்தோணியாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை முதலில் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் புனித பதுவை அந்தோணியாருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, கொடியேற்றம் தொடங்கி இன்றைய நாள் வரை 13 நாட்கள் புனித பதுவை அந்தோணியாருக்கு நவநாள் சிறப்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு திருப்பலியிலுமே ஒரே ஒரு கருத்துக்காக ஜெபித்திருக்கிறோம். புனித பதுவை அந்தோணியார் இறைவனிடம் இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி
நமக்கான நல்லதை நன்மையானதை நாம் வேண்டி நிற்கின்ற அருள் வளங்களை, பொருள் வளங்களை, ஆசீர்வாதங்களை, முன்னேற்றங்களை நிறைவாய் தந்தருள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருத்தலத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த 13 நாட்களுமே நாம் மறையுறையில் 10 கட்டளைகளை பற்றி நாம் சிந்தித்தவர்களாக அந்த 10 கட்டளையினுடைய அடிப்படையில் மையத்தில் மைய கருவாக வைத்து பல சிந்தனைகளை இந்த 13 நாட்களும் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட புனித பதுவை அந்தோணியார் எவ்வாறு திரு அவைக்கும் கடவுளுடைய வார்த்தைக்கும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவராக, அதை செயல்படுத்தக்கூடியவராக தன்னுடைய வாழ்வியலில் இந்த திரு அவைக்கும் இறைவனுக்கும் எவ்வளவு பிரமாணிக்கமாய் இருந்தார் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது இன்றைய நாள். அதே வேளையில் உள்வாங்குகின்ற இறை வார்த்தையையும் நம்முடைய உள்ளத்தில் விதையாக விதைத்து கொண்டு அதை புனித பதுவை அந்தோணியாரின் வழியாக எந்த அளவுக்கு ஒரு விருட்சமாக நாம் அதனுடைய விளைச்சலை அறுவடை செய்யலாம் என்பதையும் இன்றைய நாளில் புடம்போட்டு பார்க்க நாம் அழைப்பு விடப்பட்டிருக்கிறோம். புனித பதுவை அந்தோணியார் எவ்வாறு இறைவனுடைய அந்த 10 கட்டளைக்கும் இந்த திரு அவைக்கும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவராக இருந்தார். இந்த இரண்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன அழைப்பை சொல்லுகிறது, எந்த சவாலை இந்த இறை வார்த்தையும் திரு அவைக்கும் நமக்கு முன்வைக்கிறார். அன்புக்குரியவர்களே, தீயை மூட்டவே என்ற ஒரு புத்தகம் இயற்பியல் படிக்கின்ற போது அந்த புத்தகத்தில் ஒரு நிகழ்வு ஒன்றை அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒருவர் முன்வைக்கின்றார். அதிலே அவர் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு சொல்லுகிறார். இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாருமே அவருடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது மெக்காவுக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம், லட்சியம், இலக்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அங்கு செல்வது அவருடைய வாழ்நாளில் அவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது அவருடைய நம்பிக்கை. அந்த வகையில் ஒரு சகோதரர் தன்னோடு பல சகோதரர்களை ஒன்று கூட்டி நடந்தே மெக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று திருயாத்திரை மேற்கொள்ளுகிறார். அவ்வாறு அவர் திருயாத்திரை மேற்கொள்ளுகின்ற போது பல இன்னல்கள், துன்பங்களை எல்லாம் சந்திக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஒரு நாள் பயங்கரமான ஒரு பனி பெய்து கொண்டிருக்கிறது, குளிர்காற்று அதிகமாக வீசுகிறது. எனவே தன்னோடு அழைத்து செல்லுகின்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், தன்னுடைய பயணம் இனிதாக முடிவு பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் நடந்து செல்லுகின்ற பாதையில் ஒரு பாழடைந்த கட்டடத்தில் அவர்களை எல்லாருமே இருக்க சொல்லுகிறார். கட்டடம் பழையதாக இருந்தாலும் கூட அங்கு உள்ளே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த கட்டடத்தில் ஒரு ஜன்னல் வழியாக கண்ணாடி உடைந்து பனிக்காற்று வேகமாக அந்த ஜன்னல் வழியாக உள்ளே வருகிறது. யாரும் தூங்க முடியவில்லை. உடனே அந்த சகோதரர் என்ன செய்கிறார், முதுகு பக்கமாக நின்று கொண்டு அந்த வருகின்ற வேகமான குளிர் பனி காற்றை தன்னுடைய முதுகு பக்கமாகவே தடுத்து எல்லோருமே தூங்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த காற்றை, அந்த பனியினுடைய குளிரை தான் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக அங்கு நின்று கொண்டே இருக்கிறார். தனக்கான அந்த ஜெப நேரம் வருகிறது. அவர்கள் கட்டாயம் ஒரு நாளைக்கு 5 முறை தொழ வேண்டும். எனவே அவர் அந்த ஜெப நேரம் தவறி போகிறது. கடவுளுக்குண்டான அந்த பணியை செய்ய முடியவில்லையே. அந்த நேரம் தவறி போனால் தன்னுடைய அந்த அத்தனை ஆண்டுகளாக தான் விடாது செய்த அந்த பணி இப்போது தடையாக போய்விடுமே என்ற ஒரு மன வருத்தத்தோடு நேரம் வருகிறது. ஆனால் தொழுவதற்கான அந்த சாத்தியமும் சூழ்நிலையும் இல்லையே என்ற வருத்தத்தோடு இருக்கிறார். அந்த வருத்தத்தோடு அந்த பனிக்காற்றை தாங்கி கொண்டே இருக்கிறார். நேரம் கழிகிறது, பகல் பொழுது வருகிறது. அவருக்கு மன வருத்தம், மிகவும் மனம் வருந்தியவராக கடவுளிடம் மன்னிப்பு கேட்டு சற்று அயர்ந்து தூங்கி விடுகிறார். அவருடைய கனவில கடவுள் வருகிறார். வந்து சொல்லுகிறார், சகோதரரே, நீ இத்தனை ஆண்டுகளாக என்னை நோக்கி ஜெபித்த அந்த ஜெபத்தை விட நேற்று இரவு நீ ஜெபித்தாயே, அந்த ஜெபம் எனக்கு மிகவும் பிடித்ததானதாக இருக்கிறது என்று சொல்லி அந்த சகோதரரை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு அந்த சகோதரர் சொல்லுகிறார், நேற்று நான் உங்களை நோக்கி தொலைவே இல்லையே,
எப்படி என்னுடைய ஜெபம், அந்த தொழுகை உங்களுக்கு பிடித்ததாக இருக்கிறது என்று சொன்னபோது, நீ என்னை நோக்கி ஜெபிப்பதை விட, என்னை நோக்கி தொழுவதை விட, உன்னுடைய சகோதரர்கள் அவர்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காகவே எல்லா துன்பத்தையும் நீ உள்வாங்கி கொண்டிருக்கிறாயே, அந்த ஒரு ஜெபம்தான் இத்தனை ஆண்டுகளாக நீ ஜெபித்த அந்த ஜெபத்தை விட இந்த ஜெபம் எனக்கு பிடித்ததாக இருக்கிறது என்று சொல்லி அந்த கடவுள் சொன்னதாக தீயை மூட்டவே என்ற ஒரு புத்தகத்தில் அந்த புத்தக ஆசிரியர் பதிவு செய்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நாம் உண்டாக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்மை காத்து கொள்வதற்கு அல்ல, மாறாக நம்மை போன்றிருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த பணியை நாம் செவ்வனே செய்வதற்காகவே கடவுள் நம்மை பணித்திருக்கிறார். நம்மை பணித்ததனுடைய நோக்கம், தன்னுடைய சாயலாக பாவனையாக நம்மை உண்டாக்கியதனுடைய நோக்கம், தன்னை தாண்டி நாம் பிறரையும் நேசிக்க வேண்டும். அந்த நேசம் உண்மையானதாக இருக்க வேண்டும். அதனுடைய செயல்பாடு வீரியமிக்கதாக இருக்க வேண்டும். அது கடவுளுக்கு பிடித்ததானதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் அந்த நிகழ்வை நிறைவு செய்கிறார். இந்த நிகழ்வுக்கும் இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மறையுரைக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது, என்ன ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நாம் நமக்குள்ளாகவே கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், புனித பதுவை அந்தோணியார் இறை வார்த்தைக்கு அவர் செவிமடுக்கக்கூடியவராக இருந்தார். இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே உள்வாங்கியவராக, அந்த இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே செயல்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்பதை நாம் பல்வேறு மறையுரைகளிலே கேட்டிருப்போம். அவருடைய வாழ்க்கையிலே நாம் பாடமாக படித்திருப்போம். அந்த அளவுக்கு இறை வார்த்தையினுடைய தாக்கம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. அதைத்தான் அவருடைய வரலாறிலே சொல்லுகிறார்கள். ஒரு நாள் அவர் ஆலயத்தினுடைய வெளிப்புறமாக இருந்து அவர் நின்று கொண்டிருக்கின்ற போது, ஆலயத்தில் அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற குருவானவர் மத்தேயு நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் வாசிப்பதை புனித பதுவை அந்தோணியார் கேட்கிறார். அதில் சொல்லப்பட்டிருப்பது, நிறைவுள்ளராக விரும்பினால் நீர் போய் உடைமைகளெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்ற இறைவார்த்தை புனித பதுவை அந்தோணியாருடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. செல்கிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய சகோதரிக்குண்டான பகுதியை கொடுத்துவிட்டு அவருக்கு ஒரு துறவத்தை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு இவர் இறை வார்த்தையை உள்வாங்கினவராக, இறைவனுடைய அந்த பணியை தன்னுடைய வாழ்வில் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவராக, இறைவனை நேசிப்பதின் வழியாக, இறைவனை நேசித்து அதில் வருகின்ற ஆற்றலின் வழியாக இறை சாயலை கொண்டிருக்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளையும் நேசித்து அவர்களுக்குண்டான பணியை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்வியலாகவே அவர் மாற்றிக்கொள்கிறார். அதைத்தான் விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். மக்கள் பார்வோன் அடிமை தலையிலே இருக்கின்ற போது அந்த மக்கள் படுகின்ற துன்பம் தான் படுவதாகவே கடவுள் உணர்கிறார். அதைத்தான் விடுதலை பயணத்திலே நாம் வாசிக்கின்றோம். என் மக்கள் படுகின்ற துன்பத்தை நான் பார்க்கிறேன், அவர்கள் என்னை நோக்கி எழுப்புகின்ற அந்த கூக்குரலை கேட்கிறேன், அவர்கள் அதிகாரியின் வழியாக படுகின்ற துன்பங்களை நான் பார்க்கிறேன், எனவே அவர்களை விடுவிக்க நான் உன்னை அனுப்புகிறேன் என்று மோசேவை அனுப்புவதன் வழியாக கடவுள் நமக்கு சொல்வது எதுவென்று சொன்னால், கடவுள் தான் எங்கோ இருந்து நம்மை கவனிப்பவராக அல்ல, மாறாக நம் மத்தியிலே இருந்து நம்முடைய துன்பங்களை நாம் அனுபவிக்கின்ற அத்துணையும் அவர் கண்டுபாவிக்கக்கூடியவராக, நம்முடைய துன்பங்களை நம்மை மீட்டெடுக்கக்கூடியவராக, நம்மில் ஒருவராக கடவுள் இருக்கிறார். எனவே கடவுள் மற்ற சகோதர சகோதரிகளை நேசிப்பதின் வழியாக நாம் இறைவனையும் நேசிக்க வேண்டும். காரணம், கடவுள் தன்னை போல மற்றவரையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். எனவே அவரை போல நாமும் அப்படிப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு கடவுள் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை செய்தவர் தான் புனித பதுவை அந்தோணியாராக இருக்கிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான நிலையிலே இருந்து கொண்டு அந்த மேன்மையான நிலையிலிருந்து சற்றே இறங்கி வருவது என்பது எல்லோருக்கும் ஏற்புடையதாக எல்லா சூழ்நிலையிலும் இருக்காது. நாம் வகிக்கின்ற ஒரு அங்கீகாரமோ, நாம் வைக்கின்ற ஒரு அடையாளங்களோ, அல்லது நாம் நிர்வகிக்கின்ற ஒரு நிர்வாகங்களோ, இதிலிருந்து நாம் இறங்குகின்ற போதெல்லாம்
நமக்கான மதிப்பு அங்கு இல்லாத போது நம்முடைய மனம் வேதனைப்படுகிறது. காரணம், நாம் நிர்வாகத்தில் இருக்கின்ற போதோ அல்லது அதிகாரத்தில் இருக்கின்ற போதோ அல்லது சமூகத்தினுடைய பின்னணியிலே மேன்மையாக இருக்கின்ற போதோ அல்லது நாம் ஏதாவது ஒரு நிலையில் உயர்ந்தவர்களாக இருக்கின்ற போது நமக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா அந்த மதிப்புகளும் மரியாதைகளும் நாம் சற்றே கீழே இறங்குகின்ற போது அவையெல்லாம் நமக்கு கிடைக்காத போது நாம் மனம் வருந்துகிறோம். அதை போல புனித பதுவை அந்தோணியார் தான் மேன்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் கூட அந்த மேன்மையான சூழ்நிலையை ஒரு பொருட்டாக கருதாது சற்றே எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய மேன்மையான நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவருடைய இறை வார்த்தையின் மீது அவர் கொண்டிருந்த ஆர்வம் அவரை பற்றியறிய செய்திருக்கிறது. இறை வார்த்தையை தான் உள்வாங்கிய விதம், தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த ஆற்றலை அவருக்கு எது கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் கடவுள் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, கடவுளை அவர் பார்த்த விதம், கடவுளுக்காக எல்லாவற்றையுமே இழக்க அவர் துணிந்த அந்த விதம், அதற்காக அவர் வைத்திருந்த மன தைரியம், அவைதான் புனித பதுவை அந்தோணியாருக்கு உண்டானதாக இருந்தது. அதனால் தான் எந்த நிலையில் இருந்தாலும் அதிலிருந்து சற்று இறங்குகின்ற போது அதனால் வருகின்ற எந்த ஒரு பாதிப்பையும் உள்வாங்கிக் கொள்ளாது, இது இறைவனுக்கானது, இறைவனுடைய பணியை செய்வதற்குண்டானது. எனவே என்னுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட நான் சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடியவனாக நான் இருப்பேன் என்று அவர் இறைவனை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். இறைவனை நேசிப்பதன் வழியாக எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவராக இருந்தார். இறப்பதின் வழியாக அவர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவராக இருந்தார். அந்த மகிழ்ச்சியில எல்லா சகோதர சகோதரிகளையும் உள்வாங்கக்கூடியவராக இருந்தார். அதைத்தான் தூய பவுலடியார் பிலிப்பியருக்கு திருமுகத்திலே அழகாக சொல்லுவார். இறைவனின் பொருட்டு எல்லாவற்றையும் குப்பையாக நான் கருதுகிறேன். காரணம், நான் வயிறார உண்ணவோ பட்டினி கிடக்கவோ எனக்கு ஆற்றல் உண்டு. காரணம், வலுவூட்டுகின்ற இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி இறைவனுடைய இறை வார்த்தையை உள்வாங்கியவராக எது இல்லாதிருந்தாலும் எது இல்லாமல் போனாலும் கிறிஸ்துவுக்காக நான் எல்லாவற்றையும் இழக்கக்கூடியவராக இருக்கிறேன், அது இழப்பதிலே நான் மகிழ்ச்சி காணக்கூடியவராக இருக்கிறேன் என்று அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் கலாத்தியர்கள் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் புனித பவுலடியார் சொல்லுகிறார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிறிஸ்துவை தனதாக்கிக் கொள்கிறார், ஆண்டவரை தனதாக்கிக் கொள்கிறார். ஆண்டவரை தனதாக்கிக் கொள்வதன் வழியாக ஆண்டவருடைய சாயலாக இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தார். இது புனித பதுவை அந்தோணியார் கடவுளுக்கு கொடுத்த, இறை வார்த்தைக்கு கொடுத்த ஒரு கீழ்ப்படிதலாக, இறை வார்த்தைக்கு கொடுத்த ஒரு பிரமாணிக்கமின்மையாக அவருடைய வாழ்வியலில் நாம் பார்க்கலாம். அதே வேளையில் புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்வியலில் திருச்சபையும் கூட அதீதமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார். 10 கட்டளை நமக்கு சொல்லுகின்ற ஒரு அழைப்பு, ஒரு சவால். நாம் கடவுளை நேசிக்க வேண்டும், கடவுளுடைய சாயலாக இருக்கின்ற சக சகோதர சகோதரிகளையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திரு அவை நம்மிடம் எதிர்பார்ப்பது இதுதான். இறைவனையும் நேசிக்க வேண்டும், திரு அவையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளையும் நேசிக்க வேண்டும். நாம் திரு அவையில் இருக்கின்ற போது இறைவார்த்தையை கீழ்ப்படிக்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். புனித பதுவை அந்தோணியார் அதைத்தான் தன்னுடைய வாழ்வியலிலே செய்யக்கூடியவராக இருந்தார். புனித பதுவை அந்தோணியாரை பொறுத்த மட்டிலே தான் வைத்திருந்த செல்வங்களோ அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாதவராகவே அவர் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாறில் அவரை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், தான் செல்வத்தை தன்னை ஆள விடுவதாக, தன்னுடைய செல்வத்தை சேமிப்பதற்கான ஒரு வாழ்க்கையாக இது அமைந்துவிடக்கூடாது என்பதிலே அவர் தெளிவாக இருந்தார். செல்வங்கள் நம்மிலே ஒரு வித்தியாசமானதை ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய உறவை வலுவுள்ளதாக மாற்ற வேண்டும். வெறும் இச்சையை அதிகரிக்க செய்யும் பொழுதுபோக்கிற்கானதாக செல்வம் இருத்தல் ஆகாது என்பதிலே அவர் அழுத்தப்பட்டவராக அவர் இருந்தார் என்பது அவருடைய வரலாறில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியாக அவருடைய வரலாறில் நாம் வாசிக்கின்றோம். அந்த அளவுக்கு
இந்த மண்ணுலகத்தில் எவற்றையெல்லாம் மேன்மையாக மண்ணுலக மக்களாகிய நாம் கருதுகிறோமோ அவற்றையெல்லாம் இறைவனின் பொருட்டு மடமையாக பார்க்கின்ற ஒரு பார்வை புனித பதுவை அந்தோணியாருக்கு இருந்திருக்கிறது. காரணம், இறைவனை நேசிக்கக்கூடியவராக, இறை வார்த்தையை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு இறைவனை நேசிக்கக்கூடியவராக நம்முடைய வாழ்வு இருந்திருக்கிறது என்பதற்கு புனித பதுவை அந்தோணியார் ஒரு சவாலாக இருக்கிறார். நீங்களும் நானும் நாம் பிறந்தது முதல் இனி வருகின்ற வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தையை இந்த திருப்பலியிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் சரி, நம்முடைய சக சகோதர சகோதரிகளுடைய பணிகளின் மூலமாக நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம், செவிமடுத்து கொண்டே இருக்கிறோம், நாம் இவற்றையெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இறை வார்த்தை என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில், என்னுடைய சமூக வாழ்க்கையில் எந்த அளவுக்கு என்னுள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, என்னிலே தாக்கத்தை ஏற்படுத்தியதன் விளைவாக எந்த அளவுக்கு என்னிலிருந்து அது மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்ற ஒரு கேள்வியை புனித பதுவை அந்தோணியார் நம்முன் ஒரு சவாலாகவே இன்றைய நாளிலே முன்வைக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக புனித பதுவை அந்தோணியார் திரு அவையை முழுவதுமாக தன்னுடைய வாழ்விலே நேசிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார். இன்றைக்கு பல சமயங்களிலே நம்முடைய வாழ்விலே தனிப்பட்ட முறையிலோ அல்லது பங்கினுடைய உறவிலோ அல்லது பங்கு தந்தையோடு இருக்கின்ற சில முரண்பாடுகளினுடைய நிலையிலோ திரு அவையை விட்டு விலகிச் செல்கிறோம். இந்த திரு அவையினால் எனக்கு என்ன பயன், திரு அவையில் இருப்பதினால் எனக்கு என்ன லாபம், இந்த திரு அவை எனக்கு என்ன செய்தது, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தை தழுவியதனால் எனக்கு என்ன ஒரு பலன் ஏற்பட்டு விட்டது, இதனால் நான் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்வியலில் நான் மாற்றத்தை உணர்ந்திருக்கிறேன் என்ற பல கேள்விகளோடு, பல சவால்களோடு, பல சமயங்களிலே பல குழப்பங்களோடு இதிலே அழுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். பல சமயங்களிலே அந்த திரு அவையிலிருந்து வெளியேறக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் புனித பதுவை அந்தோணியார் தன்னுடைய வாழ்நாளிலே திரு அவையை மிகவும் அதீதமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அதுவும் அவருடைய 17வது வயதிலே தான் ஒரு இறை பணியை ஆற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும், இந்த திரு அவைக்கு தன்னால் உண்டான ஒரு பங்களிப்பை நான் செய்தாக வேண்டும் என்பதிலே அவர் தெளிந்தவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்வு நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி அது எப்போது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால், என்றைக்கு நாம் எடுத்த நிலைப்பாட்டிலே நாம் ஊன்றி நிற்கின்றோமோ, அந்த நிலைப்பாட்டிலே ஒருபோதும் தவறாதவர்களாக இருக்கிறோமோ, அப்போதுதான் நம்முடைய வாழ்வு நமக்கும் மற்றவர்களுக்கும் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புனித பதுவை அந்தோணியார் 17வது வயதிலே தான் திரு அவைக்கு பலன் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், திரு அவையை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் நான் பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற நிலையிலே 17வது வயதிலே அகஸ்டின் அந்த குருமடத்திற்கு செல்லக்கூடியவராக அவர் இருந்தார். அதற்கு பிற்பாடு புனித பிரான்சிஸ் அசேசியார் அவருடைய சபையை சார்ந்தவர்கள் மொராக்கோவுக்கு சென்று அவர்கள் மறைசாட்சியாக திரும்பி வருகின்ற போது தான் வெறும் பணியாளனாக மட்டும் இருந்து விடக்கூடாது, அதையும் தாண்டி ஒரு மறைசாட்சியாளனாக நான் சாக வேண்டும், அது இந்த திரு அவைக்காக இருக்க வேண்டும் என்பதில் அவர் தெளிந்தவராக அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். பிரான்சிஸ் சபையிலே போய் சேருகிறார். அங்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, அவர் ஆப்பிரிக்க நாட்டிற்கு சென்று பணியாற்ற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அங்கு செல்லுகிறார். பல நிலைகளிலே ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள் மீனியல் சர்வீஸ், மிகவும் சாதாரண ஒரு பணிகளை செய்ய சொல்லி அவருக்கு பணிக்கிறார்கள். எல்லாவற்றையும் மனம் நோகாமல் செய்யக்கூடியவராக, திரு அவையினுடைய எல்லா காரியங்களையும் மகிழ்ச்சியோடு செய்வதன் வழியாக, இந்த திரு அவையில் இருப்பதின் வழியாக இறைவனை நான் பற்றிக்கொள்கிறேன், இறைவனை பற்றிக்கொள்வதன் வழியாக என்னுடைய சக சகோதர சகோதரிகளை நான் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறேன், இறைவனுக்கு செய்கின்ற பணி என்னுடைய சக சகோதர சகோதரிகளுக்கு செய்கின்ற பணி என்பதில் திரு அவை அவருக்கு என்ன பணிகளை எல்லாம் கொடுத்ததோ அவற்றையெல்லாம் மனம் நோகாமல் செய்யக்கூடியவராக புனித பதுவை அந்தோணியார் அவருடைய வாழ்விலே காட்டப்படுகிறார். அதனால் தான் அவருடைய வரலாற்றிலே சொல்லுகிறார்கள், அவர் எங்கெல்லாம் அனுப்பப்பட்டாரோ அங்கெல்லாம் மகிழ்ச்சியாக திரு அவையை போதிக்கக்கூடியவராக, திரு அவை பணிக்கின்ற எல்லா காரியங்களையும் தெளிவாக செய்யக்கூடியவராக அவர் திருச்சபையினுடைய ஒரு திருப்பணியாளராக இருந்தார் என்பது அவருடைய வரலாறு அவருக்கு பணிக்கிறது. அவர் எந்த அளவுக்கு ஒரு திரு அவையினுடைய அந்த மேன்மையை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால், புனித பதுவை அந்தோணியாருடைய போதனை பல சகோதர சகோதரிகளுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவருடைய வரலாறுகளிலே நாம் வாசிக்கின்றோம், கிட்டத்தட்ட ஒரே சமயங்களிலே 30,000 பேருக்கு மறைவுரை ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது என்று வரலாறு அவருக்கு பதிவு செய்கிறது. இப்பொழுது எத்தனையோ சூழ்நிலை, நான் ஒருவன் இந்த ஒரு மைக்கில் பேசினால் நீங்கள் எங்கிருந்து வேணாலும் கேட்கலாம்,
ஆனால் ஆண்டுகள் 1226களில் 1125 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சமயங்களில் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் இல்லாத நிலையில் 30,000 மக்களுக்கு ஒரே நேரத்தில் நின்று கொண்டு இறைவார்த்தையை போதிப்பது என்று சொன்னால் அந்த இறைவார்த்தை எந்த அளவுக்கு அவருடைய உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும், அவருடைய போதனை எந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மனதில் அவர்களுடைய வாழ்வியலில் பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். இந்த மனிதன் யாருக்காகவோ போதனை செய்யவில்லை, எனக்காக போதிக்கிறான், என்னுடைய திரு அவைக்காக போதிக்கிறான், என்னுடைய வாழ்வியல் மாற்றத்திற்காக போதிக்கிறான், என்னுடைய நம்பிக்கையை அவன் தாங்கியவனாக இறைவார்த்தையை போதிக்கிறான் என்ற நிலையில் அத்துணை 30,000 மக்களும் அமைதியாக இருந்து இறைவார்த்தையை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். எந்த அளவுக்கு இறைவனை அவர் உள்வாங்கியவராக. எசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம், இறைவார்த்தையை சுவைத்து பாருங்கள், அது உங்களுடைய முதலில் முழுங்குவதற்கு கசப்பானதாக இருக்கும், ஆனால் முழுங்கிய பின் அது உங்களுக்கு இனிப்பானதாக இருக்கும் என்று சொல்லுவதைப் போல அந்த மக்களுடைய வாழ்வியலிலே பின்னி பிணைந்து அவர் இறைவார்த்தையை போதிப்பதனுடைய விளைவு அத்துணை மக்களும் அவருடைய இறைவார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் இறைவார்த்தையை போதிக்கின்ற போது மக்கள் எல்லோருமே அவரை சூழ்ந்து கொண்டு அவருடைய ஆடையை பீத்து அதை ஒரு புனித பண்டமாக வைத்து விடுவார்களோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் சுற்றி பாடிகார்டெல்லாம் வச்சு தான் இறைவார்த்தையை போதித்து அவரை யாரும் நெருங்கி விடாத அளவுக்கு பாதுகாப்போடு இறைவார்த்தையை போதித்தார் என்று அவருடைய வரலாறிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி அவர் எங்கு சென்று இறைவார்த்தையை போதித்தார் என்று சொன்னால், யாரெல்லாம் திரு அவைக்கு எதிராக, திருச்சபைக்கு எதிராக, கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எதிராக தப்பறைகளை போதித்தாரோ அந்த தப்பறைகள் எங்கு அதீதமாக மக்கள் உள்வாங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு சென்றுதான் அவர் இறைவார்த்தையை மிக தீவிரமாக போதித்தார் என்று அவருடைய வரலாறு பதிவு செய்கிறது. எங்கு மக்கள் இறைவார்த்தைக்கு எதிராக பிறந்து போய்விடக்கூடாது, இறைவனை மறுத்து சென்று விடக்கூடாது என்ற நிலையில் எங்கு மக்கள் தப்பறைகளை உள்வாங்கியவராக இறைவனை மறுதலிக்கிறார்களோ அங்கு சென்று அவர் போதிக்கக்கூடியவராக இருந்தார் என்று அவருடைய புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள். He chose to preach in cities where heresy was the strongest என்று ஆங்கிலத்திலே பதிவு செய்கிறார்கள். அதையும் தாண்டி அவர் இறை வார்த்தையை போதித்தனுடைய விளைவு, திருச்சபையை திரு அவையை பற்றி போதித்தனுடைய விளைவு, எல்லா சகோதர சகோதரிகளும் தங்களுக்குள்ளாகவே மனமாற்றத்தை உள்வாங்கி இருக்கிறார்கள், ஒப்புரவை மேற்கொண்டிருக்கிறார்கள், இறைவனுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக, இறைவனுடைய இரக்கத்தை அனுபவித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் பல மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அவரின் வழியாக எத்தனையோ சகோதர சகோதரிகள் மனமாற்றத்தை பெற்று அவருடைய வாழ்வியலிலே இறைவனுடைய இரக்கத்தை உணர்ந்தவர்களாக திருச்சபையும் இறைவனையும் நேசிக்கக்கூடியவர்களாக மாறி போனார்கள் என்று திரு அவையானது அவரை பற்றி மிகவும் பதிவு செய்யக்கூடியதாகவே இருந்திருக்கிறது. அவர் இறைவார்த்தையை போதித்தனுடைய விளைவு பல குறுமடங்களிலே பேராசிரியராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று வரலாறு புனித பதுவை அந்தோணியாரை பற்றி பதிவு செய்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னையாம் திரு அவையில் புனிதர்கள் இறந்து கிட்டத்தட்ட அது 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 70 ஆண்டுகள், 100 ஆண்டுகள் கழித்து கூட அவருடைய வாழ்வியல் திருப்பி பார்க்கப்பட்டு அவர்கள் புனிதர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்னையாம் திரு அவையில் எனக்கு தெரிந்து என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் இறந்து அடுத்த ஆண்டில் ஒரு புனிதராக அறிவிக்கப்பட்டவர் புனித பதுவை அந்தோணியார். 9ஆம் கிரகோரி அவர்கள் இறந்த ஓராண்டுகளிலே புனித பதுவை அந்தோணியாரை புனிதராக அறிவிப்பு செய்தார். அது பல அடையாளங்களை புனித பதுவை அந்தோணியாருக்கு கொடுத்தார். உடன்படிக்கையினுடைய பெட்டகம், விவிலியத்தினுடைய பெட்டகம், விவிலியத்தினுடைய களஞ்சியம், மறைநூல் வல்லுனர் என்று பல பட்டங்களை அன்னையாம் திரு அவை அவர் திருச்சபையினுடைய திரு அவையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் பெயரால் புனித பதுவை அந்தோணியாருக்கு அவர்கள் அடைமொழியாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு புனித பதுவை அந்தோணியார் திருச்சபையை நேசிக்கக்கூடியவராக இருந்தார், தன்னுடைய சக சகோதர சகோதரிகளை நேசிக்கக்கூடியவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, 13 நாட்கள் புனித பதுவை அந்தோணியாரிடம் ஜெபித்திருக்கிறோம். இறை வார்த்தையை உள்வாங்கிய ஒரு மனிதரை ஆண்டுகள் கடந்தாலும் கூட இன்றளவுக்கும் நினைத்து பார்த்து அவருக்கு பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், அந்த மனிதன் இறை வார்த்தையை கடைபிடித்தார், திரு அவையை அதீதமாக நேசித்தார். இன்றைக்கு அப்புனிதருடைய பெருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்ற நீங்களும் நானும்
இறை வார்த்தைக்கு எந்த அளவுக்கு செவிமடுக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நமக்குள்ளாகவே நாம் கேட்டு பார்த்து கொள்வோம். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பு, ஒரு சவால், தன்னை போல பிறரையும் நேசிக்க வேண்டும். கடவுள் எவ்வாறு தன்னுடைய சாயலாக நாம் ஒவ்வொருவரையும் படைத்தாரோ அதை போல நம்மை நேசிப்பதைப் போல பிறரையும் நேசிக்க வேண்டும். இது இறை வார்த்தையினுடைய அழைப்பு, சவால். திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற சவாலும் அழைப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. இறைவனை நீங்கள் நேசிப்பதைப் போல மற்ற சகோதர சகோதரிகளையும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய சவாலும் போதனையுமாக இருக்கிறது. அதைத்தான் திரு அவை செய்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் புனித பதுவை அந்தோணியாருடைய அடியொற்றி வந்து அவரை நம்முடைய விசுவாசத்தினுடைய சாட்சியாக, நம்பிக்கையினுடைய சாட்சியாக, நம்முடைய பாதுகாவலராக கொண்டு நாம் பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இறை வார்த்தையை உள்வாங்கிய ஒரு மனிதன், இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக, தன்னுடைய நிலைவாழ்வு கொடுக்கின்ற உணவாக பாவித்த ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இறை வார்த்தையின் மீது கொண்டிருக்கின்ற தாக்கத்தினுடைய விளைவாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனையும் இறை சாயலாக இருக்கின்ற மனிதரையும் நேசித்தாரோ, அதையும் தாண்டி திரு அவையினுடைய பணியாளராக தன்னுடைய வாழ்வியல் முழுவதையும் மாற்றிக்கொண்டாரோ, அதனுடைய விளைவாக வெறும் 36 ஆண்டுகள் மட்டுமே இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பணியை நிறைவு செய்து தன்னுடைய வாழ்வை முடித்து கொண்டாரோ, அதை போல எந்த அளவுக்கு நீங்களும் நானும் நம்முடைய சாயலாக இருக்கின்ற சகோதர சகோதரிகளை நேசிப்பதின் வழியாக இறை வார்த்தையை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதை போல இந்த அன்னையாம் திரு அவை, அதன் மீது நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம், அந்த அன்னையாம் திரு அவைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு நாம் மதிப்பையும் மரியாதையும் அந்த திரு அவை போதிக்கின்ற போதனையை உள்வாங்கி அந்த திரு அவைக்காக நாம் எந்த அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நமக்காகவே நாம் கேட்டு பார்த்து கொள்வோம். புனித பதுவை அந்தோணியாருக்கு பெருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் நிறைவாய் ஆசீர்வதித்து புனித பதுவை அந்தோணியாருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும், அவரிடம் நாம் வேண்டியிருக்கின்ற விண்ணப்பங்களை மன்றாட்டுகளையும், எது சரியானதோ அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறாரோ அப்போது நமக்கு கொடுத்து நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் பிறண்டு போகாதபடி நாம் ஒவ்வொருவருடைய கரம் பிடித்து அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் இங்கிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் புனித பதுவை அந்தோணியாரின் வழியாய் நிறைவாய் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பலியினை கொண்டாட வந்தே, நன்றி நெஞ்ச காணிக்கைகள் அன்போடு தந்தே. என்னை மீட்ட பலியினை கொண்டாட வந்தே, நன்றி நெஞ்ச காணிக்கைகள் அன்போடு தந்தே. கட்டளையை கைக்கொண்டு பணியும் காணிக்கை, வெட்டுகளின் சுயநலனை இன்னும் காணிக்கை. கட்டளையை கை கொண்டு பணியும் காணிக்கை, விட்டகல்வின் சுயநலனை இன்னும் காணிக்கை. பற்றுடனே உனை பணிந்து வணங்கும் காணிக்கை, பற்றுடனே உனை பணிந்து வணங்கும் காணிக்கை. பக்தியுடன் எழுப்புகிறேன் ஏற்றருள் தந்தையே, பக்தியுடன் எழுப்புகிறேன் ஏற்றருள் தந்தையே. ஏற்றருள் தந்தையே, ஏற்றருள் தந்தையே, என்னை மீட்ட பலியினை கொண்டாட வந்தே, நன்றி நெஞ்ச காணி
பாட வந்தே, நன்றி நெஞ்ச காணிக்கைகள் அன்போடு தந்தே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்தபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் இத்திருப்பலியை ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை வேண்டுகிறோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித பதுவை அந்தோனியாருடைய பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி முடிவில்லா மீட்பை இங்கிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தை, இன்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. எவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் இணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து போற்றி அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும்
இவை எங்களுக்கு மாறுவனவாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபடுவதற்கு முந்தின நாள் இரவு வணக்கத்துக்குரிய தன்னுடைய திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தனது அன்பு சீடர்கள் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி தனது அன்பு சீடர்கள் எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும்பது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பங்கினுடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் இங்கிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீதாமே விடுவித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உள்ளத்து அமைதியை கனிவுடன் தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். மனித பலகீனத்தால் நாங்கள் செய்கின்ற தவறுகள், குற்றங்குறைகள், பாவங்கள் அனைத்திலுமிருந்து மன்னிக்க பெற்று எந்த ஒரு கலக்கமுமின்றி அமைதியோடு இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது அன்பு அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. இந்த ஆலய வளாகத்தில் ஒன்று கூடி மன்றாட வந்திருக்கிற உமது அன்பு மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உமது அருள் உதவியையும் ஆசீர்வாதத்தையும் அருள் துணையையும் உம்முடைய தாயும் எங்களுடைய தாயுமான கன்னி மரியாளின் வழியாய் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு சமாதானம். உலகம் என்றுமே தர முடியாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம்.
இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனுடைய செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறை வார்த்தைக்கும் திரு அவைக்கும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஆற்றலை புனித பதுவை அந்தோணியாருக்கு கொடுத்து இன்றளவும் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கக்கூடியவராக அவர் இருப்பதற்கான காரணகர்த்தாவாக விளங்கிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பதுவை அந்தோணியாரைப் போல நீங்களும் நானும் நம்மையும் நம்மை போல இருக்கின்ற சகோதரர் சகோதரிகளையும் திரு அவையும் நேசிக்க தேவையான ஆற்றலை இந்த திருவுடல் திருரத்தத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் தர வருகிறார். இந்த திருவிருந்திலே பங்கு பெற வந்திருக்கின்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் அனைவரையும் பாதுகாத்து வழிநடத்தி நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். திருவிருந்து வழங்குவதற்கு தந்தையர்கள் வரும் நிலையிலே இடையிலே வழி இருக்கிறது. ஒவ்வொரு இதுலேயும் வழி விட்டுருக்கோம், அதில் வந்து நிற்பாங்க. அதில் நீங்கள் வரிசையாக வாங்கிக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டிங்கன்னா அங்கேயும் வந்து உங்களுக்கு கொடுக்க நற்கருணை வழங்குவதற்கு சரியாக இருக்கும். எனவே தயவு செய்து ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கு பெற உறுப்பினர்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும் கரம் விரித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம் நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும் நற்கருணை ஆண்டவரின் நல் நேரம் வானக விருந்தே வாவாம் வாழ்வின் பொருளே வாவாம் ஒவ்வொரு நிறைவே வாவாம் முழு முதல் தலைவா வாவாம் வார்த்தையின் வடிவே வாவா வாடிடும் உள்ளம் வாவா இரவா மருந்தே வாவா இயேசுவின் உடலாய் வாவா பலிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம் வாழ்வின் கனியை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர் வாழையில் மன்னா உண்டவர் கானானின் பொன் சுவை கண்டனர் வாழ்வின் கனியினை உண்டவர் உழைத்து உண்டு மாண்டனர் பாலையில் மன்னா உண்டவர் காணா
இயேசுவை கண்டனர். என்னை உணவாக உண்டிடுவோர் விண்ணை பரிசாக வென்றிடுவர். என்னை உணவாக உண்ணிடுவோர் விண்ணை பரிசாக வென்றிடுவர். இயேசு அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். தன்னை பகிர்கின்றார், மகிழ்ந்து வாருங்கள். பலிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். தனனனனா, 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 தனனனனா. திராட்சை கொடியினை பிரிந்திட்டேன், கனிகள் இல்லையே கருகினேன். ஆயன் உன்னையே விலகினேன், தனித்து தவித்து நான் அலைகிறேன். திராட்சை கொடியினை பிரிந்திட்டேன், கனிகள் இல்லையே கருகினேன். ஆயன் உன்னையே விலகினேன், தனித்து தவித்து நான் அலைகிறேன். உன்னில் இணைய என்னை அழைக்கின்றே, உயிரை கொடுத்து என்னை மீட்கின்றே. உன்னில் இணைய என்னை அழைக்கின்றே, உயிரை கொடுத்து என்னை மீட்கின்றே. இயேசு அழைக்கின்றார், விரைந்து வாருங்கள். தன்னை பகிர்கின்றார், மகிழ்ந்து வாருங்கள். பலிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். பலிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். காசு பணம் எல்லாருக்கும் தன்னை தந்திடும், கரம் விரித்து அணைத்திடும் தகப்பனின் நேரம். நம்பிக்கை கொண்டோர்க்கு நலமாகும். நற்கருணை ஆண்டவரின் நல் நேரம். வானக விருந்தே வா வா, வாழ்வின் பொருளே வா வா, மூவொரு நிறைவே வா வா, முழுமுதற் தலைவா வா வா. வார்த்தையின் வடிவே வா வா, வாடிடும் உள்ளம் வா வா, இரவா மருந்தே வா வா, இயேசுவின் உடலாய் வா வா. பலிபொருளாய் தந்திட்ட அப்பரசம் திருவுடலாய் மாறி வரும் நேரம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதுவை பதியரே, எங்கள் புனிதரே, தூய அந்தோணியாரே, விண்ணக திருவின் திருப்பெட்டியான தூய அந்தோணியாரே, திருச்சபையுடைய தெளிந்த தீபமாம் தூய அந்தோணியாரே, தவத்தின் பேரும் தாழ்ச்சியும் நிறைந்த தூய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்மத்தை மிகவும் நேசித்து தொடர்ந்த தூய அந்தோணியாரே, சிலுவை தனையே மிக அன்பு செய்த தூய அந்தோணியாரே,
பவனியானது நமக்கு நாம் அந்த ஏக்கத்திற்கு பதில் தருவதாக அமையப் போகிறது. புனிதர் பின்னே வர நாம் முன்னே செல்லும் போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ, எந்த மனநிலையில் இருக்கிறோமோ அந்த மனநிலையில் மாற்றம் பெறுகிறோம். உடல் சுகமில்லையா? குழந்தை இயேசுவை கையில் வைத்திருக்கும் அவரிடம் அந்தோனியார் பரிந்து பேசுகிறார். கடன் தொல்லையா? வழிகாட்டுகிறார். வீடு கட்டும் பணியா? பாதுகாப்பு தருகிறார். வேலை கிடைக்கவில்லையா? வழியை காட்டுகிறார். எனவே இந்த பவனி என்பது மிகவும் முக்கியமான பவனி. இந்த பவனியிலே ஏதாவது ஒரு கருத்தை ஏந்திய நிலையிலே அவரோடு இணைந்து செல்வதுதான் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவருக்கு திருவிழா எடுக்கக்கூடியதன் அர்த்தம். எனவே திருப்பலி முடிந்துவிட்டது என்ற எண்ணத்தை தவிர்த்துவிட்டு புனிதரோடு செல்வதற்கு முயல்வோம். நடக்க முடியவில்லை என்ற எண்ணம் இருந்தாலும் நடக்க முடியக்கூடிய தூரத்திற்கு நடந்து சென்று வரும்போது அதற்கான ஆற்றலை அவர் தருகிறார். இதேபோல் ஒவ்வொரு வியாதிகளுக்கும் சரி அல்லது நம்முடைய எண்ணங்களுக்கும் சரி பதில் தருவதாக அமையப்போகிறது இந்த பவனி. எனவே இந்த பவனியிலே முதலாக சிறுவர்களும் சிறுமிகளும், முதல்ல ட்ரம் செட் அடிக்கிறவங்க, அதுக்கு பின்னாடி சிறுவர் சிறுமியர், பெண்கள், ஆண்கள் என நாம் இங்கிருந்து புனிதரின் தேரை அவரை அமர வைத்து நாம் எடுத்து செல்லவிருக்கிறோம். செல்லும் பொழுது நாம் நடுவில் மீடியன் இருக்குது, அதனால் அந்த பக்கம் போயிட்டு வரும்போது இந்த பகுதியில் வருகிறோம். பாதியிலே போகிறது அல்லது என்னால் வர முடியாது என்ற முடிவுக்கே வந்து இங்கே தங்குவது என்ற எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து விட்டு இந்த பவனியில் ஒவ்வொருவரும், இந்த பங்கில் உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வந்தவங்களாகவும் சரி, ஒவ்வொருவருமே இந்த பவனியில் பங்கு கொண்டு புனிதருடைய ஆசிரை அருளை உங்களுடைய ஏக்கங்களை போக்குவதன் வழி பெற்றுக்கொண்டவர்களாய் வீடு செல்ல உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்ற ஆண்டவரின் வார்த்தை நிறைவேற பவனியில் பக்தியோடு கலந்து கொள்வோம். அக்கம் பக்கம் பார்த்துக்கிட்டு அமைதியாக செல்ல வேண்டும், பேசிக்கிட்டு போக வேணாம். அது மாதிரி போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் செல்லுங்கள். நீங்கள் தியானித்து வருவதற்கு பாடற்குழுவினர் உதவி செய்வார்கள். எனவே திருப்பலி முடிந்ததும் உடனடியாக தேரானது மந்திரிக்கப்படும். மந்திரிக்கப்பட்டவுடன் நாம் குறிப்பிட்ட அந்த வரிசையின்படி நாம் வரிசையாக சென்று மீண்டும் வந்து ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தோடு இந்த தேர்ப்பவனியானது நிறைவடைவும். எனவே அருட்சகோதரிகளும் சரி, மற்ற பங்கு பேரவையினரும் ரோட்டிலே சாலையிலே ஒழுங்காக செல்வதற்கு உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கு பேரவையினர் உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட பணிகளை சரிவர செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி திருச்சபையின் மீது அந்தோனியார் கொண்டிருந்த அதே பக்தி நேசம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை அழகான மறையுறையின் வழியாக நமக்கு எடுத்துக்காட்டி நமக்காக ஜெபித்திருப்பவர் நமது உயர்மறை மாவட்ட பொருளாளர் அருட்பணியாளர் அல்வாரஸ் செபாஸ்டின் அவர்கள். தந்தை அவர்களுக்கு நிறைய பணி இருந்தாலும் நம்முடைய பங்கிற்கு வர வேண்டும் என்று அழைத்தவுடன் அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு இன்றைய நாளிலே நம்மோடு இணைந்து இத்திருப்பலியை நிறைவேற்றியிருக்கிறார். தந்தை அமைதியோடு எளிமையான முறையிலே தன்னுடைய பணியை செய்யக்கூடியவர். சிறு வயதிலிருந்தே தந்தையை பற்றி எனக்கு தெரியும். என்னிடம் படித்தவர். சிறு வயதிலிருந்தே அவர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர் என்பது எனக்கு தெரியும். அருமையான குணம், அனைவரிடமும் இனிமையாக பழகக்கூடிய குணம், அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். எனவே தந்தை அவர்கள் இந்நாளில் நம்மோடு இணைந்து வந்து ஜெபித்தது, திருப்பலி நிறைவேற்றியது நம் ஒவ்வொருவருக்கு மகிழ்ச்சி தரும் நிலையிலே தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடையை போர்த்துகிறேன். மற்ற அருட்தந்தையர்கள் நம்மோடு இணைந்து செயல்படக்கூடியவர்கள் என்பது நாம் அறிந்த ஒன்று.
எனவே ஷுவன் ஸ்டார்ட் தந்தையர்கள், தந்தை அருள் ஜோசப் அவர்கள் இவர்களுக்கும் நமது நன்றிகளை உரித்தாக்கி அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்போம். தினம் காலை 8:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஞாயிறு திருப்பலி, கடன் திருப்பலி, இது திருவிழா திருப்பலி. எனவே கடன் திருப்பலியில் அனைவரும் பங்கு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்வதோடு புதுநன்மை திருப்பலியாக நாளை காலை திருப்பலி நடைபெறும். எனவே பங்கு கொள்ளவும் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பவனிக்கு தயாராகுவோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். அனைவருக்கும் புனித அந்தோணியாரின் திருநாள் நல்வாழ்த்துக்கள். புனிதர் அசிசியாரிடம் ஒருவர் ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் நடந்து செல்லும் பொழுது எதிரே இருவர் வருகின்றனர். ஒன்று மரியாள், மற்றொருவர் குருவானவர். நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்க, அதற்கு அவர், மரியாள் ஒரே ஒரு முறைதான் இயேசுவை எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் குருவானவரோ ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நடுப்பூசையில் கடவுளை என் கண்முள் நிறுத்தி அவரோடு உரையாட எனக்கு வாய்ப்பு கொடுக்கின்றார். அதனால் நான் குருவை வணங்குகிறேன் என்று அவர் கூறுகின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு உண்மை சான்றாக விளங்கும் அழகான அருமையான ஒரு பங்கு தந்தை. பல அன்பியத்திற்கு உயிர் கொடுத்தவர். சிதறி கிடந்த 1000 மணிகளை ஒன்று சேர்த்து ஜெபமாலையாக தொடுத்தவர். இல்லங்களுக்கு சென்று பல இதயங்களை தொட்டவர். இறை வார்த்தை மீது தாகத்தை ஏற்படுத்தியவர். இறையாட்சி விழுமியங்களை உள்வாங்கி மறைவுரை ஆற்றியவர். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 13 நாட்கள் நவல் நாட்களை நடத்தி நம்மை வரவேற்று நம்மை வரவழைத்து நம்மை ரசித்து பார்த்தவர். ஆன்மீக வழிபாட்டில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்தவர். இவர் அதிகமாக பயன்படுத்தப்படும் சொல் நிலை, நிலை, நிலை. பேச்சில் மட்டுமில்ல, இவர் செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு செயலிலும் நிலையாக நிற்கக்கூடியவர். கண்ணுக்கு கண்ணான, கானகத்து மயிலான, தென்னங்குருத்தான, தேனிலும் இனிமையான, வடகடல் வண்டலான, தென்கடல் சோலையான, அட்லாண்டிக் மகா சமுத்திரம் போல் அன்பும், இந்து மகா சமுத்திரம் போல் இன்பமும், பசிபிக் மகா சமுத்திரம் போல் பாசமும், மலை அளவு கடந்த அன்பும், மானின் விழியும், குணத்தில் குணவானும், பக்தியில் பாக்கியவானும், அக்தர் வாசனை அருட்சென் தாமரையுமான எங்களுடைய பங்கு தந்தை அருட்பணியாளர் டேவிட் தர்மராஜ் அவர்களுக்கு துளிர்விட துடித்து கொண்டிருக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் சார்பாகவும், விருட்சியமாய் வளர்ந்து வரும் எங்கள் அன்பிய குடும்பங்கள் சார்பாகவும், நம்முடைய காணக்குயில்கள் பாடகர் குழு சார்பாகவும், நம் ஏரியாவை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கும் தேவதைகளான சலேசி அருட்சகோதரிகள், லெயுக்கா அருட்சகோதரிகள், தூய இருதய அருட்சகோதரிகள், ஜோஸ்வாஸ் அருட்சகோதரிகள் சார்பாகவும், நம் ஆலயத்திற்கு அடிக்கடி விசிட் அடிக்கும் குட்டி சமணஸ்களான சுவன்சாட் அருட்தந்தையர்கள் சார்பாகவும், நம் குடும்பத்தில் ஒருவரான அருட்தந்தை அருள் ஜோசப் சார்பாகவும், நம்முடைய கோயில் மாடப்புறாக்களான பீட பணியாளர்கள் சார்பாகவும், குறிப்பாக அலை இல்லை என்றால் கடலுக்கு அலை இல்லை, பகல் இல்லை என்றால் சூரியனுக்கு அலை இல்லை, மனம் இல்லை என்றால் பூவுக்கு அலை இல்லை, டெங்கு இல்லை என்றால் கொசுவிற்கு அழகில்லை, கொரோனா இல்லை என்றால் முக கவசத்திற்கு அழகில்லை, அன்பு நிறை மக்கள் நீங்கள் இல்லை என்றால் இந்த திருவிழாவிற்கே அழகில்லை. உங்கள் சார்பாகவும் எங்களுடைய பங்கு தந்தைக்கு நன்றி கலந்த பூக்களை காணிக்கையாக்கி இந்த பொன்னாடையை போர்த்தி மகிழ்கின்றோம். நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உமது திரு அவைக்காக இடையராது தம்மையே கையளித்த புனித பதுவை அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திர உணவு அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டுதலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசையை பொழிவாராக. நீங்கள் புனித பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தோன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் புனித பதுவை அந்தோணியாரோடு வான்மீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இங்கிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய தாயின் வழியாய் நிறைவாய் தொட்டு ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.